ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். M6 மார்க்கில் இருக்கக்கூடிய கோல்டு மினியுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது M6 ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் MCS கோல்டு மினியுடைய டே சார்ட் எடுத்திருக்கேன். இப்போது டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நியூஸஸ் பார்த்து வந்துடலாம். நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஹை இம்பேக்ட் குடுக்கக்கூடிய நியூஸஸ் இல்ல. ஒரு மீடியம் இம்பேக்ட் நியூஸஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு 7 மணிக்கு நைட் 7 மணிக்கு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் ஒண்ணு இருக்கு. அத விட்டுட்டோம்னா, நமக்கு நைட்டு 10:30க்கு தான். 10:30க்கு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் வைஸ் சேர்மன் பவுமேன் ஸ்பீச் ஒண்ணு இருக்கு. மொத்தம் 2 நியூஸஸ் மட்டும் இருக்கு. 2மே ஒரு மீடியம் இம்பேக்ட் நியூஸஸ்ங்கிறதுனால, ஒரு சின்ன வால்டைல் மட்டும் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து நியூஸு முடிச்சுட்டு சார்ட்டுக்கு போயிரலாம். சார்ட்ல பார்க்கும்பொழுது, நான் இப்ப வந்து எடுத்திருக்கிறது M6 கோல்டு மினியுடைய டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டுருக்குறோம். ட்ரெண்ட் வந்து கிளியரான ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்கு. மேல ஒரு ஹை குடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்தது. மறுபடியும் ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கமா தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்குது. இந்த ஹைக்கு பக்கமா பிரைஸ் இப்போ வந்திருக்கு. நம்ம முதல்ல ப்ரீவியஸா பார்க்கும்பொழுது பிரைஸ் இருந்தது வந்து இந்த இடத்துல இந்த ஹைய வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த டேட்ல. இந்த இடத்துல வந்து ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதா? அல்லது ரிஜெக்ஷன் ஆகி நிக்குதா? அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மேல தான் ஹை தான் 3 நாளா. இந்த ஹைய பிரேக் பண்ண பிறகு 3 நாளா அங்க தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்குது. இந்த ஹை பிரேக் பண்ணது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா, நமக்கு கோல்டுடைய இம்பேக்ட் கிடையாது. நம்ம INR வந்து பார்த்திருந்தா தெரியும். ₹90க்கு மேல ட்ராவல் ஆயிருச்சு. அதோட இம்பேக்ட் மட்டும் தான் இங்க நடந்திருக்குது. கோல்டு கோல்டு சார்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம டாலர் சார்ட் பார்க்கலாம் இப்போ. டாலர் சார்ட் பொறுத்தவரைக்கும் மேல ஹை பிரேக் ஆகவே இல்ல. இப்ப அத பார்த்துட்டு வந்துரலாம். இப்ப கோல்டுடைய டாலர் சார்ட் பார்க்கும்பொழுது நமக்கு கிளியரா தெரியுது. இந்த இடம் பாருங்க. ஹை வந்து பிரேக் ஆகல. அதே நாள்ல இந்த ஹை வந்து ரிஜெக்ஷன் தான் இருக்குது. நம்ம முதல்லயே பேசியிருந்தோம். அந்த ஹை ரிஜெக்ஷன் ஆகுதா? அல்லது குளோஸ் ஆகுதா? பிரேக் பண்ணி குளோஸ் பண்ணுதா? அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். டாலர்ல ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பிரைஸ் கீழ தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்குது. மேல பை சைடு போகவே இல்ல. பட் நமக்கு இங்க INRல ஹை பிரேக் ஆகி ட்ராவல் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல நடந்த இந்த 3 நாள்த்த மூவ்மெண்ட் முழுச ஒரு INRோட இம்பேக்ட் தான். டாலரோட இது கோல்டுடைய இம்பேக்ட் கிடையாது. டாலருடைய ஒரிஜினல் மூவ்மெண்ட் கிடையாது. இது வந்து INRோடைய மூவ்மெண்ட் தான். ஸோ, அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ரேமுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஹவர்ல எடுத்துக்கலாம். நம்ம 4 ஹவர்ல ப்ரீவியஸா பார்த்திருந்தோம். ஒரு ட்ரையாங்கிளா பிரேக் அவுட் பண்ணிட்டு இருந்துச்சு பிரைஸ் அப்போ. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு, இந்த ஹைல பிரைஸ் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல தான் சொல்லியிருந்தோம், நம்ம பிரேக் ஆகுதா? அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு INRோட மூவ்மெண்ட்டுக்கு 3 நாளா பார்த்தோம்னா, ஹை மட்டும் தான் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நம்ம அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கு ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் 1,24,000 வரைக்கும் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த லெவல் வரைக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். INR ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா, ஒரு 500 பாயிண்ட்டே நம்ம டாலரன்ஸ் குடுத்துருந்தோம். அது வரைக்குமே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பட் அது என்னாச்சுன்னா, INRோட அப்சைடு மூவ்க்கு இங்க பிரைஸ் கீழ ரீட்ரேஸ்மென்ட் வரவே இல்ல. வராம மேல மட்டும் தான் இப்ப இருக்கு. நம்ம டாலர்ல ஆனா செல் சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு பிரைஸ். ஸோ, அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு செல் சைடு மூவ் குடுக்குது. பட் இது வந்து INR மறுபடியும் இப்போ டவுன் சைடு வந்துட்டு இருக்கிறதுனால, ஒரு நல்ல ஒரு செல் சைடு மூவ் குடுத்துட்டு இருக்கு. சப்போஸ் இதுவே டாலர்லயும் செல் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி குடுக்கணும் பிரைஸ். அதாவது இந்த லெவல் 1,28,000 லெவல் இந்த சப்போர்ட்ட வந்து பிரேக் பண்ணணும். இதோட பிரைஸ் இன்னும் கிளியரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த லோ பார்க்கும்பொழுது 1,27,900 900லேருந்து இந்த லெவல் அதாவது 1,27,270 ரேஞ்ச் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இதுக்கு வரைஞ்சுக்கலாம்.
அதாவது ஹரிசாண்டல் லைன் இது. இந்த லெவலுக்குள்ள இந்த லெவல பிரேக் பண்ணணும் பிரைஸ். இந்த லெவல இப்படி பிரைஸ் பிரேக் பண்ணா தான் நமக்கு செல் சைடு இந்த கரெக்ஷன் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டோட கரெக்ஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி மறுபடியும் பிரைஸ் மேல ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுரும். சப்போஸ் இந்த லோக்கு கீழ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நம்ம எதிர்பார்த்த முதல்ல ப்ரீவியஸா எதிர்பார்த்த இந்த லெவல் வந்து இந்த லெவல் எதிர்பார்த்தோம். அதாவது 1,24,000 ரேஞ்ச் எதிர்பார்த்திருந்தோம். பட் இன்னைக்கு ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட்டுக்கு அது அவ்வளோ தூரம் வருமா? அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த லெவலு அதாவது இதில பாருங்க 1,25,600 ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வந்துட்டாவே நம்ம இங்கேருந்து பை சைடு என்ட்ரி கிடைச்சதுன்னா, அந்த பை சைடு ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆகுறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே ஒழிய, இங்கேருந்து இன்னும் கீழ வரட்டும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தேவையில்ல. அது கீழ வந்தாலும் வரலாம். நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடிய லெவல் இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதாவது 1,23,800 அதுலேருந்து ஒரு 1,24,000 ரவுண்டா வச்சுக்கலாம். அந்த லெவல் வரைக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வந்துட்டு இங்கேருந்து பை ஆக ஆரம்பிச்சுரும் மறுபடியும் பிரைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா, இந்த சப்போர்ட் லெவல் அதாவது 1,27,320 லெவல வந்து 200 200 லெவல வந்து ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண பிறகு ஸ்ட்ராங்கா நின்னுச்சுன்னா, இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1,25,600 ரேஞ்சிலிருந்து 1,23,900 ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்த பிறகு, நம்ம இங்கேருந்து பை சைடு மூவ் ஆற கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள எடுத்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே ஒழிய, நம்ம இங்கேருந்து வரக்கூடிய செல்ல நம்ம எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிறணும். ஸோ இந்த ஏரியா வந்த பிறகு இங்கேருந்து நம்ம பைக் மட்டும் தான் ட்ரை பண்ணணுமே ஒழிய, செல் சைடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.